பொதுவாகவே எந்த ஒரு பாவகிரகங்கள் இருந்தாலும் 11ஆம் இடத்துல வரும்போது நல்ல வலுப்பெறும், நல்ல லாபங்களை தான் கொடுக்கும், நல்ல பலன் தான் கொடுக்கும். அந்த வகையில் இப்போ தனுசு ராசிக்காரங்க இது நாள் வரைக்கும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலோ, தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டிருந்தாலோ, ஒரு விஷயம் முடியாமல் இருந்தாலோ, அது எல்லாமே இப்போ முடிவுக்கு வரும். செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் நல்ல முடிவுக்கு வரும். நஷ்டங்கள் லாபங்களாக மாறும். முக்கியஸ்தர்களின் உதவி ஒத்தாசை கிடைக்கும். புதிய நட்பு தொடரும். புதிய வீடு, புதிய வாகனம், புதிய சிந்தனை உருவாகும். ஒருமித்த கருத்து கொண்ட நண்பர்கள் உறவினர்கள் வந்து சேருவார்கள். எல்லாமே நடக்கும். எது எப்படி இருந்தாலும் குடும்பத்திலே சற்று சிறு சண்டை சச்சரவு வந்து போகும். அதை கவனிக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை நம்ம ஒன்று நிற்போம். கொடுக்கல் வாங்கலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னோடையும் ஒத்து போகணும், அதான் விஷயம். அப்போ சரியாயிடும். அடுத்ததாக பூர்வ புண்ணியம் வலுப்பெறுகிறது. அப்போ அதுக்குண்டான முயற்சி இறங்கலாம். ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலாம். புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டா அது உருவாகும். நன்மக்கட் பேருன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நல்ல புத்திரபாக்கியம் கிடைக்கும். எல்லாமே நடக்கும்.